அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 2,14,957 வாக்காளர்கள் பல்வேறு காரணங்களினால் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் குறிப்பிடும்படியாக பார்த்தீர்கள் என்றால் அம்பாசமுத்திரம் தொகுதியில் வரும் மாஞ்சோலை பகுதியில் இருந்து 1,906 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 49 பேர் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். மாஞ்சோலை வாக்காளர் பட்டியலில் இருந்து 1,857 பேர்கள் நீக்கப்பட்டு வெறும் 49 பேருக்கு மட்டுமே வாக்காளர் பட்டியலில் இடம் கிடைத்துள்ளது. இது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் குறிப்பாக அம்பாசமுத்திரம் பகுதியில் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் மற்றும் சேரன் மகாதேவி பகுதியின் உதவி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா இருவருமே சத்தியம் தொலைக்காட்சிக்கு விரிவான விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை பார்த்தபோது மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியான நாலுமுக்கு, ஊத்து, மாஞ்சோலை, காக்காச்சி போன்ற பகுதிகளில் கடந்த கால கணக்கெடுப்பின்படி மொத்தம் 1,906 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது நடைபெற்று வரும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் இப்பகுதியில் உள்ள வாக்காளர்களின் விவரங்களை வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ததில் 1,182 பேர் மட்டும் தங்களை இணைத்துக் கொள்ள விண்ணப்பித்திருந்த நிலையில் தற்போதைய கள நிலவரத்தின் அடிப்படையில் வெறும் 49 பேர் மட்டுமே மாஞ்சோலையில் வசிப்பது உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு மீதமுள்ள 1,857 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் இரா சுகுமார் கூறுகையில், திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்காகவே இதுவரை 25,000 பேர் ஃபார்ம் 6 படி விண்ணப்பித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் துல்லியம் தன்மையை உறுதி செய்வதே தங்களின் முக்கிய நோக்கம் என்று சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். பின்னர் இது தொடர்பாக சேரன் மகாதேவி சப் கலெக்டர் ஆயுஷ் குப்தாவிடம் விரிவாக பேசிய போது, மாஞ்சோலை நாலுமுக்கு பகுதிகளில் தற்போது நேரடியாக வசித்து வருபவர்கள் மட்டுமே வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அங்கிருந்து வெளியேறி சமவெளி பகுதிகளான திருநெல்வேலி, மானூர், ரெட்டியார்பட்டி, அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி மற்றும் மணிமுத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் குடியேறியவர்களின் பெயர்கள் மாஞ்சோலை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பணியின் நிமித்தமாக ஆயிரக்கணக்கானோர் சமவெளி பகுதிக்கு வந்துவிட்ட நிலையில் அவர்கள் ரேஷன் பொருட்களை பெறுவதற்கும் தடையின்றி வாக்களிப்பதற்கும் ஏதுவாக அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதியிலேயே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஆயுஷ் குப்தா. பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிகளில் படிவம் 6 மூலம் புதிய வாக்காளர்களாக சேர விண்ணப்பிக்கலாம். இதற்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரின் உத்தரவின் பேரில் துணை ஆட்சியர் உதவி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா நேரடியாக மாஞ்சோலை பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்ததாகவும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் கள அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எந்த ஒரு தகுதியான வாக்காளரின் உரிமையும் பறிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் தேடி சமவெளி பகுதிகளுக்கு திரும்புவதால் தேர்தல் ஆணையம் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவே தெரிய வருகிறது. 1,800க்கும் மேற்பட்ட பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே வாக்குரிமை வழங்கப்படுவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்துள்ளது. எது எப்படி இருந்தாலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் போதுதான் இதனுடைய உண்மையான நிலவரம் தெரிய வரும். இதுவே தற்போது இதில் இருக்கும் கள நிலவரம். ஆப்ரகாம், தகவலுக்கு நன்றி. வனராஜ் சங்கர்.